ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஈவினிங் ரொட்டீன் விளாக் மாதிரி பார்த்துடலாமா? ஈவினிங் போல் தம்பி ஸ்கூல் விட்டு வந்ததும் தம்பிக்கு வந்து நான் காஃபி போட்டு கொடுத்துட்டேன். தம்பி காஃபி குடிச்சிட்டு அவர் வந்து வெளியில் விளையாட போயிட்டார். அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நான் கலைக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு நானுமே வந்து காஃபி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தம்பியை 2 பேரையும் வெளியில் விளையாட வச்சுட்டு அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஹர்ஷோட யூனிஃபார்ம் வந்து துவைக்க வேண்டியது இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கையோட துவைச்சி போட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து நல்லா காஞ்சிரும். அதனால தான் துவைக்கிறதுக்கு வந்து நான் துணி சர்ப்பு போட்டு நான் வந்து ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம கையோட துவைச்சே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி அரைச்சி நான் வந்து கையோட துவைக்கிறதுக்கு வந்து உட்காந்துட்டேன். ஹர்ஷு பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு தான் போவார். ஆனால் ஈவினிங் வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம அழுக்கோடு வருவார். அவர் வந்து அதிகமாக அவங்களுக்கு அழுக்குப்படுற இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஷோல்டர் தான். அந்த ஷோல்டர்லேயே வந்து வேர்க்க வேர்க்க வந்து அவன் துடைக்க பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழுக்காகி வருவான். அதனால் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் மட்டும் என் செக்ஷன் நான் தான் துவைப்பேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் துவைச்சி போட்டுருவாங்க. அதனால் யூனிஃபார்மே துவைச்சி நான் காய வச்சுட்டு வெளியில் என்னடா சுற்றி இந்த பிள்ளை தேடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நம்ம மழை சீசன் ஆரம்பிச்சிச்சுனாலே நம்ம வீட்டு முன்னாடி வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா காளான் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதுதான் பார்த்து நான் காளான் பிடிங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பூ வந்து இருந்தது, அக்கா கொடுத்து விட்டது. அது கட்டாமே இருந்தது, நூல் இல்லாமல். அதனால் அம்மாட்ட நூல் வாங்கிட்டு வர சொன்னோம். அம்மா வாங்கிட்டு வந்து தந்தாங்க. அப்படி பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பூ வந்து கட்டிகிட்டு இருந்தேன். பூ வந்து நல்லாவே மலர்ந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கலை வந்து பூ என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து பூ இவ்வளோ தான் வந்துச்சு. பூ மலர்ந்தனால நம்ம ஸ்டோர் பண்ணி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு 2 நாளில் முடிக்கிற மாதிரி பார்க்கணும். நான் அதில் கட்டின பூவில் கொஞ்சமாக நான் தலையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். பூ பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பூ வந்து ஸ்மெல் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹர்ஷுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன். அண்ணனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னாலே போதும், கலை வந்து ரொம்ப குஷியாயிருவார். அவர் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் இருக்கும், நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹர்ஷுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுத்துட்ருந்தேன். ரைட்டிங் வந்து நான் சொல்லிக் கொடுத்தா அவன் ஒழுங்காகவே எழுத மாட்டான். ரைட்டிங் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க அப்பா வந்து ஒரு பக்கம் ரைட்டிங் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க. தம்பி வந்து அழகாக எழுதிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கலை வந்து இப்போவே வந்து பெரிய ஒரு படிப்பாளியாக ஆகிட்டார். அவர் பார்த்திங்கன்னா அண்ணனோட புக்கு நோட்டு எல்லாத்தையும் எடுத்து வீசிட்டு எரேசர் எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி அங்கங்கே வீசிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.